கண்டெடுத்த கண்மணியே ராதே ராதே. உன் பகையன் பேர் என்ன பேர்? பிரபாகரன். அவன்கிட்ட பேசி எவ்வளோ நாள் இருக்கும்? வாரம்ட்டுக்கான ஊருக்கு குடிக்கிறது மட்டும் இல்லை, வேற ஒரு வழியில் கொஞ்சம் குழப்பமான நிலைகளில் அவன் பணமெல்லாம் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு அவனுடைய பழக்கப்பட்ட ஒருத்தர் ரொம்ப துணையாக இருக்கிறாங்க. இப்போ குடும்ப பக்கத்தில் அவனுடைய மனநிலைகள் இல்லை, மாற்றமாக்கப்பட்டிருக்கு. அவன் மனத்தை மாற்றி குடும்பத்தோடு ஒருங்கிணைச்சு வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? கால் இருக்கும். எல்லாத்தையும் ஊற்றி அடப்போம். உன் மகனுடைய மனத்தை நான் மாற்றி தரேன். 90 நாட்கள் அவகாசம் இந்தா, ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கு. இந்தாப்பா, கடன் படாமல் வாழ வச்சு தாரேன் மகனே. சந்தோஷமா இருக்கு. வெற்றி கர்மதா கன்னியாகுமரி. கன்னியாகுமரி நீங்கள் காலம். இது யாரு? ஆமாங்க, கன்னியாகுமரி. ஆத்திரம் கொண்டாதே ஞான பெண்ணே. இன்னொரு தரம். கன்னியாகுமரியா நீங்கள்லாம்? சொல்லமாடசாமி கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? பக்கத்தில் இருக்கா? 2 வருடத்துக்கு முன்னாலே வீடு வாசல் சொந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டது. தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் ஏற்பட்டு கடன்களால் கொஞ்சம் தொல்லைப்பட்டிருப்பீங்க. உறவினர்களால் பகை ஏற்பட்டு உள்ள நொந்திருக்கும். உண்மையா? வேறு என்ன வேணும் உங்களுக்கு? கால் நிறுத்துவாங்க. உறவினர்களால் ஏற்பட்ட பகையின் காரணத்தினால் உன் வாழ்வில் ஒரு மனக்குழப்பம். கோழு குண்டாமுட்டி சொன்னவங்களை கண்டுபிடிச்சா நீ என்ன செஞ்சிருவே? சண்டை போட்டு முக்கிய பக்கத்தில் வா, கண்ண முடி உட்காரு. விளக்க வேண்டாம், வர வச்சு தாரேன். வர வச்சு சேர்த்து வச்சா போதுமாடா? கால் ஒன்று வரலாம். பட்டணம்தான் போகலாம் மடி கும்பலே. நல்ல பாட்டுடா. நான் சொல்லும்போது போ. வார வேலைக்கிழமை அன்னைக்கு புறப்பட்டு போ. வர வைக்கிறேன். இந்தா, சந்தோஷமா தடா தம்பி. நாகர்கோவில் எல்லை சொல்லமாடசாமி வாமா, கால் வந்துட்டு வரலாம். சொத்து டாக்குமெண்ட் சொந்தமாக யாரு கேள்வி கேட்டு வந்தது? நாகர்கோவில். யாருக்கு என்ன விஷயம்? சொத்து சொந்தமா? பக்கத்தில் வாங்க, உட்கார். என்ன வேணும் உனக்கு? உன் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு தடை இருக்காது. இப்போ நீங்கள் கடன்பட்டு மனவேதனை அடைந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதனால் பணத்தால் இந்த கல்யாணத்தில் குழப்பம் வந்தால் வேறு மாதிரி திசை திரும்பிடுமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு இந்தா, கல்யாணத்துக்கு பணமும் தார, நல்ல வரணும் தார, வெற்றி உண்டு. புண்ணியமாயிரு மகளே, வெட்டுவான். கால் வந்துட்டு வரலாம். யாருமா நீ? அவங்க யாரு? அப்பாவா? சித்தப்பாவா பெத்தப்பாவா? சித்தப்பா. அவன் உண்மையை காக்கணுங்களா? என்னென்ன ஒன்று சொல்ல மாட்டேங்கிய? சொன்னாலும் குத்தமட்டா. உட்காருங்க. நீதிமன்றத்தில் உங்களுக்கு சக்சஸாக விடை கிடைத்தாலும் அதை பங்கீடு கொள்வதில் வில்லங்கமும் சண்டையும் வரும் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு நிலைமைகள் இப்பொழுது நடந்து கொண்டு. புரிகிறதா? ஏன் அப்படிலாம் சொல்லுது அப்படின்னு சொன்னால், எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவங்க முரட்டு குணமும் கரட்டு பிடிவாதமும் உடையவர்கள். அவங்க கையில் கொஞ்சம் ஆழ்பலம் கூடுதல். அதனால் உயிர் இருந்தால் தானே சொத்து வாங்குவா, இல்லைன்னா யார் வாங்க போகிறா அப்படிங்கிற மனக்குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. புரியுதா உனக்கு? அதில் உயிர் சேதம் இல்லாமல் உங்களையும் காப்பாற்றி அவங்க ஆள் மனதை திருப்பி உங்கள் உரிமையை வாங்கி தந்தால் போதுங்களா? கால் வைப்போம். யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சம்,
உண்மைதானே? வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? யாராவது கடை வச்சுருக்கீங்களா? என்ன கடை? வாங்க. மனநிலைகளை மாற்றித்தாரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார்க்க ரகசியத்தை சொல்லி உடைப்போம். யார் எதிர்ப்போ அந்த உள்ளத்தை மாற்றுவோம். உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு, திருப்பிக்கோ. என்ன நல்லா சந்தோஷம். ஓ தண்ட தக்குன தண்ட தக்குன தண்ட தக்குன தகுட தகுடும் துண்டா துண்டா. செண்டமேளம் வாசிக்கிறவங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிறாங்களா? ஆ அப்படியா? தான் மேலச்சத்தை கேட்க தண்ட தக்குன தகுடு இருக்குதா? தண்ட தக்குனு கேட்க. இப்போ ஓராண்டு காலங்களாக இந்த தொழிலில் அலைவதும் திரிவதும் காரணம் கொஞ்சம் பணத்தை அதில் போட்டு ரிலீவ் பண்ண முடியாத மன வருத்தமும் அதில் இருக்குது. அதனால் இதை ஜெயித்து கொஞ்சம் வியாபாரத்தை வெற்றியாக்கி தந்தால் போதுமா? இந்த வருடத்தில் 2 இடம் விற்பனையாகும். அதில் கோடி பணம் தனக்கு சொந்தமாகும். ஜெயித்து தரேன். வேறு என்ன வேணும்? காப்பாற்று. கர்மதாமிக்கு பாப்பா. அடுத்து பணம் சம்பந்தமாக கொடுத்து நஷ்டப்பட்டு வந்தவங்க. என்ன பணம் யாருக்கு கொடுத்த? கெட்டிக்காரன் தானே. நீ எப்போ முன்னால் வந்துருந்து என்னடா உன் பேர் என்னடா? உங்கள் இடையில எதுவும் சமாதி இருக்குதாடா? சிவ சமாதி நீங்கள் கும்பிட போயிருக்கீங்களா சித்தர்களை? எங்கே? சந்தோஷம்டா. ஒரு கிரேஸ் வருது, அதான்டா கேட்டேன். ஜீவசமாதியிலேருந்து ஒரு பேரானந்தம் மிகுந்த ஒளி வருது, அதான் உன்னை கேட்டேன். நல்ல பிரார்த்தனை பண்ணி நின்று நான் கூப்பிட்றேன். இன்னொருத்தர் கால் வந்துவாங்கடா. மந்திராலயம் பேர் கேட்போம். தங்க பிள்ளைடா, நீ கொடுத்து வச்ச வேண்டா. என்ன தமராமா உண்மையா இல்லையா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த மெயின் ரோட்லேருந்து இடது பக்கம் இறங்கின உடனே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. ஆமாம், அதுக்கு உள்ளே போனால் தான் உங்கள் பகுதியே வருது. அந்த கடைசி பகுதியில் தடை விரிச்ச முனியாண்டி இருக்காரு. நாகர் ஒரு முனீஸ்வர சாமி ஒரு பக்கத்தில் இருக்கார், எல்லையில். ஆனால் இப்போ 3 ஆண்டு காலங்களாக தொழில் சொந்தமான மன வருத்தமும், இடம் தகுந்தான பத்திரம் ஆர்குமெண்ட் சம்மந்தமானதும், கோர்ட்டுக்கு போகுமா இல்லாட்ட ஆயுதத்தை தூக்க வேண்டிய நிலைமை வருமா அப்படிங்கிற மனப்பிரேமைகள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியான். உண்மையா? கால் வந்து உன் இடப்பிரச்சனையை உன் உரிமையை தெளிவாக வாங்கி தந்தா போதுமா? வேற என்னடா வேணும்? நிலம் போதும். ஆனால் அடிக்கடி உன் உடல்நிலையில் வலி வேதனை வந்துக்கிட்டு இருக்க. அது இயற்கையாக தான் வந்திருக்கு, மந்திர தந்திரம் கிடையாது. கவலைப்பட வேண்டாம். உன் இடத்த வாங்கி தந்துட்டேன். இந்தா பணமும் தந்தாச்சு, கடன் படாமல் காப்பாற்றுறேன். வாமா பக்கத்தில். நீ ஒரு கேள்வி கேட்டுக்க. என்ன வேணும்? சொத்தை வாங்கி தந்துட்டேன். என்ன சந்தோஷமா இருக்கு. நன்றியோடு கொண்டு வந்துருங்க, வாழ்த்துக்களோட வாங்க, சந்தோஷமா இருங்க, போங்க. கர்மதாமிக்கு காலன்போட செல்லக்குட்டி பேர உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அபூர்வமான நம்பிக்கையும் தெளிந்த சிந்தனையும் உடையவன். தெய்வத்தின் மீது பற்று, ஆனால் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையற்ற இருப்பாய். பூசாரிகள் சம்பந்தமான விஷயங்களில் தலையிட மாட்டாய். நாம் கும்பிடுற கடவுள் நமக்கு வழிகாட்டுவார். அதனால் நம்பிக்கையோடு இருப்ப எங்கேயும் போய் இழந்துடக்கூடாதுங்கிற தெளிந்த மன உடையவன். ஆனாலும் என் மூலமாக நீ பார்க்கும்பொழுது இந்த பக்கத்தில் ஞானம் இருக்குது என்று நினைத்து தான் நீ வந்திருக்கிற. அந்த ஞானத்தின் வாக்கிலிருந்து உனக்கு சொல்கிறேன். தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் இழந்த பணம்லாம் வீடு வந்து சேரும். புதுமையான ஒரு அக்ரிமெண்ட்டில் தொழிலை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். இப்போ இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தருவேன். 2 வாகனங்கள் என் பேரப்பட்டு ஓட்டுவேன். கால் ஒன்று இட்லி முறுக்கு வடை. வேற இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கோ. சம்பா வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். தொழில் புதுமையாக ஆரம்பித்தேன். இந்தா பணம் கிடைச்சாச்சு, கடன் கிடைச்சி. பக்கத்தில் மகாசக்தி. நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க. அரைகுறையாக போகக்கூடாது, புரியுதா?
அதே கிருஷ்ணகிரி பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க, உனக்கு பிள்ளை இருக்கா, உங்கள் அப்பா உன்னை பற்றி கேட்க வந்திருக்காரா, வர சொல்லு, கால் வந்து சொல்லலாம். நீ யாருமா? பராசக்தி. பால் பண்ணை எந்த ஏரியாவில் இருக்குமா? பால் பண்ணை கிருஷ்ணகிரி. உங்கள் ஏரியாவில் பால் பண்ணை இருக்கான்னு கேட்டேன். அதான் எனக்கு அடையாளம் அங்கே தெரிஞ்சது, அதான் கேட்டேன். சரிண்ணா? சரி. காளி போன்ற உக்கிர தெய்வம் அம்மன் கோயில் இருக்கோ, நீ தான் குறிக்கி. இப்போ யாரெல்லாம் வந்தீங்க? 2 3 நாள் வந்து நில்லுங்க. இன்னொருத்தர காலம் வந்து வேட முதல்ல செலக்ட் பண்ணி வச்சா பிரச்சனை இல்லாமல் போயிருமா? இன்னொன்று சொல்ல மாட்டேன் கிடையாது. தம்பிக்கு என்ன வேணும் புரியல. யாரா ஒருத்தர் சொல்லு. உனக்கு சனி பகவானுடைய தோஷம், அதனால் 1.25 ஆண்டுகளில் பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்கேன். ஆமாம். ஷேர் மார்க்கெட்டில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா? எவனும் கேட்டோம்னா போய் போட்டுறதும் செய்யாத, கூடிடும் செய்யாத, பிரச்சனை வரும் அது உனக்கு. இப்போ உனக்கு இந்த கிரக நிலைகளால் நான் அந்த பிரச்சனையில் உன் நஷ்டத்தை தீர்த்து கடனை தீர்த்து தாரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? என்னடா தம்பி? பணம் தாரமுங்க. கண்ண முடி. நீங்கள் தொடாமல் இருக்க, கொடுக்கலாமான்னு கேட்குறேன். அதை வச்சு விருத்தியாக்கி தரேன், நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். தைரியமாக வாங்க, பண்ணிக்கா. வாகனங்கள் சம்பந்தமான தொழிலை மேற்கொள்ளுங்கள், நஷ்டப்படாமல் காப்பாற்றுகிறேன். சென்று வாருங்கள். கால் வந்துட்டு வரலாம். டேய் குட்டிராஜா, எங்கே போகிற? வரலாம். அப்படியா? காசிக்கு போயிருந்தாங்களா யாராவது வேண்டியவங்க? காசியில் உள்ள தீர்த்தம் எங்கேயாவது வாங்கி வச்சுருக்கீங்களா? உள்ளுக்கு போய் பார்த்தேன் கிடச்ச. யார் அது கொண்டு வந்தா? கால் வந்துட்டுவாங்க. என்ன கொண்டு இல்லை. என்னம்மா வேணும் உங்களுக்கு? தள்ளி கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க. அப்படியா? யாரு? காலில் பாதிக்கப்பட்டது யாருமா குடும்பத்தில்? என்ன அவருக்கு? அந்த ஆத்மா வருத நொண்டி எடுத்துக்கிட்டு, அதான் கேட்டேன். என்ன விஷயம்? சரி, காலில் வந்துட்டு வாங்க. ஒரு முறை வந்த உடனே காசியை பற்றி பேசினேன், அடுத்து ராமேஸ்வரத்தை பற்றி பேசுவேன், அவ்வளோதானே. ஒரு முறை ராமேஸ்வரத்தில் போய் குளிச்சுட்டு நீராடிட்டு என்னையை பார்க்க வாங்க. இந்த வாரமே போயிட்டு பௌர்ணமிக்குள்ளே வந்துடுங்க. வரும்பொழுது அங்கே கொடுக்குற புண்ணிய தீர்த்தத்தை என்கிட்ட கொண்டு தந்துருங்க. 2 கடலில் போய் மூழ்குதுங்க, உள்ள கோடி தீர்த்தம் ஆடுதுங்க, சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வரீங்க. வரும்பொழுது தீர்த்தம் கொண்டு வரீங்க. அதுக்கு அடுத்து அதில் ஏன் இதை சொன்னங்கிறதுக்கு விளக்கமும் சொல்லி மங்களகரமான காரியத்தையும் நடத்தித்தாரேன். வெற்றி உண்டு மகளே. ஜெய் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயமூர்த்தி படம் இருக்கா வீட்டுக்குள்ளே? அப்படியா? உன் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கார். போயிட்டு வா, சந்தோஷமா இருக்கு. இந்தா பணம். நல்லா இருங்க மக்களே, புண்ணியமாக இருங்க. கர்மதாமிக்கு கரூர். இவ்வளோ அழுத்தமாக சொல்லணுமா? காண கண் கூசும் கருங்குழல். அவ்வளோ அவசரமாக்கா? வாங்க மேடம். இப்போ கால் வந்துட்டு வரலாம். வரலாம். 2 கேள்விகள் மட்டுமே கேட்டுக்கொள்ளலாம். என்ன வேண்டும்? 2 கேள்வி கேட்டுக்கலாம். என்ன வேணும்? இந்த கடனை தீர்த்து தாரேன், தொழில் வளமாக்கி தாரேன். பக்கத்தில் வரலாம்.
3 முறை என்னைய பாருங்க, ஜெயிக்கிறீங்க, மகிழ்ச்சியாக. கர்பசாமிக்கு நாமக்கல், 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 பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. அப்படியா? அப்படியா? விழுப்புரம், விழுப்புரம் கால் வரலாம், வரேன், கால் வரலாம். செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் ஆனாச்சு. அப்படியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடம் சம்பந்தமான மன வருத்தங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டு நிறைய நஷ்டங்கள் நடக்கும். அவைகளை தெளிவாக்கி உங்கள் உரிமைகளை வாங்கி தந்தா போதும்ல, கால் ஒன்று வரலாம். வேற என்ன வேணும்? வேற வழக்கறிஞர் மாற்றி தரேன், கோர்ட்டில் ஜெயிச்சு தரேன், பக்கத்தில் வா. இந்தா, அதுக்கு வேண்டிய பண உதவிகள் கிடைக்கும், ஜெயிக்கலாம். அதே விழுப்புரத்து எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள், என்னம்மா பிள்ளைக்கு என்னம்மா செய்யணும்? முத்து மாரி அம்மனுக்கு திருநாளா. மாரியம்மன் கோயில் இருக்கா பக்கத்தில்? கால் ஒன்று. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த நிம்மதி இப்போதைக்கு கிடையாது. ஆனால் அதில் உற்றார் உறவினர் என்று ஏற்றியிருந்த எண்ணங்களெல்லாம் பகையாகி தன்னுடைய குடும்பத்தில் உடல்நிலையான பாதிப்பும் பணநிலையான பாதிப்புகளும் உருவாகி மனவேதனை அடைந்து வந்தீர்கள். செய்வனை ஓய்வினை இருக்கும் என்று சிந்தனையும் மனக்குழப்பமும் அடைந்து வந்தீர்கள். உண்மையா இல்லையா? ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மை. இப்போ உன் பிள்ளை இந்திய நாட்டு காவல்துறைக்கு வேலைக்கு போகக்கூடிய தயார் நிலையில் இருக்கான். அவனை செலக்டராக்கி வேலை போட்டு கொடுத்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். நீங்க இந்தாம்மா வேலையை போட்டு தரேன், பக்கத்தில் வாப்பா. கண்ணை முடிக்காங்க கொஞ்ச நேரம் என்னன்னு கேட்பேன். கருப்பசாமி, இது குணமாகுமா? அப்படியா? இனிமேல் வீக்கம் வராது, வட்ட வச்சு தாரேன், கவலை இல்லாமல். கருப்பசாமிக்கு அடுத்து பேசுவோம். அஞ்சாதே நீ அஞ்சாதே, அன்பின் வடிவே அஞ்சாதே. உன் மகனை பற்றி நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தியாடா தம்பி? சரி. அவன் மனசு அரைப்பாயங்குள்ள அவனுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவோம். அதுதான் மிக நல்லது. அதில் அவனுக்கு நிலையான பணியும் கிடைக்கும், புதுமையான வாழ்க்கையும் அமையும். வேறு என்னப்பா வேணும்? உன் தொழிலே அவனை செய்ய சொல்லி புதிய தொழிலுக்கு தொடங்க வேண்டாம். 3 வருடத்துக்கு பின்பு அடுத்து பார்க்க. 3 வருஷம் இந்த தொழிலை பார்க்கட்டும். கர்மசாமி, தொழிலாலே மனம் பாதிக்கப்பட்டு உற்ற நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவன் நீ. அந்த நிலைகளில் இருந்து இப்போதைக்கு மீள முடியாத துயரத்தை நீ பெற்றிருக்கிறாய். அதனால் புதிய தொழிலையும் ஆரம்பித்து உன் குடும்பத்தை ஒற்றுமையாகி தந்தா போதுங்களா? கால் வந்து சொல்லலாம். யாரோ ஒரு ஆள் வீடியோ எடுக்க இருப்பாங்க. மனைவியினுடைய மனம் மாறும். உள்ளே ஒரு பூ வச்சுருக்கேன், வீட்டில் கொண்டு போய் மனது மாறியாச்சு, நிம்மதி கிடச்சாச்சு. இந்த அப்பா பணம் சந்தோஷமா இருக்கு. கால் வந்து சொல்லலாம். குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? வாங்க. நிலுக்கா, அப்படி நிலுக்கா. அது எம்மது ஆத்தாள என்ன வேணும் உங்களுக்கு?
நீ கேட்குற வார்த்தை கொடுன்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? நீதிமன்றத்தில் தீர்ப்பு வேணுமா இல்லாட்ட என்கிட்ட தீர்ப்பு வேணுமா? பொண்டாட்டி வேணுமா உனக்கு? முடிவு எடுத்துட்டியா? கால் வந்து வரலாம். வாடா. நீ பட்ட வேதனை உனக்கு மட்டும் தானே தெரியும், வேறு யாருக்கும் தெரியாதுல்ல. உண்மையா இல்லையா? ஐப்பசி 30 கூட முடிவாயிரும். போய்க்கலாம், ஜெயிச்சு தரேன். அடுத்து பேச வேண்டிய வார்த்தை அது. கண்ணை மூடு. நல்லா இருக்கும். போய்ட்டோம். காலம் திருநாள் கந்தனுக்கு ஒரு நாள் திருநாள். உன் பேர் என்ன? ரெண்டு கையும் வெளியே நிட்டு. உன் பேர் என்ன? அருமையான பேராச்சே. நடிச்சிருக்கியா? முருகன் கோயில் எங்கே இருக்குது? அங்கே போயிருந்தீங்களா? 2 மணி நீ மட்டும் போனியா? நீ மட்டும் போயிருக்கியா? உன் பக்கத்தில் இந்த முருகப்பெருமானுடைய அருள் வருது. கால் வந்துட்டு வாங்க 2 பேரும். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உயரும் நன்மையே. யாருமா அது? ரெண்டு பேரும் மன அமைதியான ஒரு நிலைமையிலிருந்து மீறி குழப்பமான மனநிலைகளை பெற்று இருக்கீங்க. என்னடா? அதனால் மனதை நீ பக்குவப்படுத்து. இந்த பிறையில் இவா தான் உனக்கு மனைவி. வீணான குழப்பத்துக்கு ஆளாக வேண்டாம். புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். ஆம்பளை பையனாக பிறப்பான். கருப்பசாமி என்று பெயர் வைத்துக்கொள். அந்த குழந்தை பிறந்த பிறகு 3 வருடத்துக்குள்ளே 2 வீடுகள் கட்டுவீர்கள். சொந்த தொழில் நடக்கும். பல லட்சங்கள் பணம் உன் கையில் மிச்சமாக இருக்கும். வெற்றி அடைவார். நல்லா இருக்குமா? கர்பசாமிக்கு கோயா திருமணம் நடத்த வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் யார்? எப்பா கல்யாணம் நடத்தி வைக்கணும் என் பிள்ளைக்கு அப்படி கேட்டு வந்தவங்க யாரு? கால் உண்டு. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்குள்ள நான் தான் இருக்கேன். அதே மாதிரி நான் கொடுத்த வாக்குப்படி உன் குடும்பத்தை மீண்டும் வெற்றியாக்கி கால் பண்ண. வரலாம்ப்பா. மனம் குழம்பாம உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி வச்சா போதுங்களா? ஐப்பசி 30க்கு பிறகு நல்ல வரன் வந்துடும். ஜெயிச்சு தாரேன். ஒருமித்த மனநிலையோடு உன் பிள்ளைகளை சம்மதிக்க வச்சு சாந்தமாக கல்யாணம் முடிச்சு தாரப்பா. வேற என்ன வேணும் உனக்கு? நான் சாந்தமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கேன். வீட்டில் பொம்பளை பொறுமையாக இல்லை, மனப்பக்குவத்தோடு இல்லை. அவன் மனத்தை நிறைவேற்றி செம்மையாக்கித்தாரேன். இந்தா என் அருள் சக்தி உன்னை காப்பாற்றும். நல்லா இருந்தா கர்பசாமிக்கு மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. என்ன பில்டிங் கான்ட்ராக்ட் சொந்தமாக எதுவும் தொடர்புகள் உங்களுக்கு உண்டா? 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைந்த தொழிலும் மன ஊக்கமும் பெற்று பெருமையோடு வாழ்ந்த மக்கள் நீங்கள். ஆனால் எதிர்பாராத சரிவுகள் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டு உங்கள் கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்ணி இந்த தொழில் இப்பொழுது உங்களுக்கு தடைப்பட்டு நஞ்சகமாக இருக்கு. கால் ஒன்று நீங்கள் உட்கார்ந்து அப்படியா?
சரிந்த தொழிலை தூக்கி நிறுத்தி மீண்டும் இந்த தொழிலில் ஊக்கத்தை கொடுத்து கடன்படாமல் காப்பாற்றினா போதுமா? வேற என்ன வேணும்? தொழிலை நல்லா ஆக்கி தரேன், 3:30 என்னைய பார்த்துக்கா, 3 முறை என்னைய பாருக்கா, உன் காலில் பாதகம் இல்லாமல் காப்பாற்றுறேன், இந்தா வெற்றி உண்டு. பௌர்ணமிக்கு வந்து குழந்தை வர வைக்கா, நிலமாலை ஆர்டர் பண்ண கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கர்மதாமி என் இல்லற வாழ்க்கை, என் வாழ்க்கைக்குரிய விஷயம் கேள்விக்குறியா இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? கேலிக்குரியதும் கேள்விக்குரியதும் உண்மைதானே? காலம் தந்தை தவறு செய்தார். என்ன வேணும்? யார் கொடுத்துருக்கா? அவர் மேலையா? எங்கே இருக்கார் அவர் இப்போ? அப்படியா? கண்ண முடு. கால் ஒன்று. அவன் ஒன்றைத்தான் குற்றவாளியாக சொல்கிறான். இந்த வழக்கில் உனக்கு வெற்றியாக்கி தந்தால் போதுமா? முதல்லையே செட்டில்மெண்ட்டை கொடுத்து நீண்ட கால வழக்கை இழுக்காமல் சுருகிய காலத்தில் முடிச்சுட்டாரு. வெற்றி நடக்கும். சந்தோஷமாரு. அடுத்த வாரம் வந்து என்னை பார். இந்தா மகிழ்ச்சியோடு. கர்மசாமிக்கு தொழில் சொந்தமாக பணத்தை போட்டு நஷ்டப்பட்டுட்டோம் ஒருத்தன் கேட்குறான். யார்? எங்கே போட்டீங்க? எங்கடா போட்டீங்க தம்பி? என்ன தொழிலுக்கு போட்ட நீ? அதில் பணம் யாருக்கும் கொடுத்தீங்களா? தொழில் சொந்தமாக ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்து வேதனைப்பட்டிருக்குன்னு ஒருத்தன் கேட்குறான். யார் யாது? யார்கிட்ட தம்பி பணம் கொடுத்தீங்க? கெட்டிக்காரன் தானே, கால் வந்துட்டு வண்டிதாரி. நடுவராக இருந்து எழுதிய வழக்கறிஞர் எங்கடா இருக்காரு? நடுவராக இருந்து எழுதிய வழக்கறிஞர் எங்கே இருக்காரு? அக்ரிமெண்ட் போட்டிங்களா? மைண்ட் அக்ரிமெண்ட், மிட்சுவல். அதுக்கும் எழுத்து ஓடி ஒன்றும் கிடையாது. எத்தனை லட்சம்? சரி, கால் வந்துட்டு. இப்போ என்னப்பா வேணும் உனக்கு? அவன் கூட உனக்கு செட் ஆகாது, உன் பணம் ஏமாற்றப்படுவாய். நீதிமன்றத்தில் கொண்டு போய் உன்னை நிறுத்தும். நீதிமன்றத்தில் கொண்டு போய் உன்னை நிறுத்தும். மேலும் அந்த தொழில் அவனோட சேர்ந்து நடத்துறது உனக்கு லாபத்தை தரவே செய்யாது. பணத்தை வாங்கிட்டு வேறு தொழிலை உருவாக்கு, கூட வார வெற்றியை நடத்தி தரேன். பணம் வில்லங்கெல்லாம் உனக்கு கிடைக்கும். ஜெயிச்சுக்கா. மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை ஆகுமோ இல்லை, ஆனந்தமாக இரு. கர்மசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? என்ன வியாபாரம்? கால் வந்துட்டுவான். 1 லிட்டர் பாலில் எத்தனை டீ அடிக்க? 1 லிட்டரில் எத்தனை டீ அடிக்க? இல்லை பொதுவாக 1 லிட்டரில் எத்தனை டீ அடிப்பேன்? அது பியூர் பாலா? பால் சரிபாதி நீர் பால் ஆயிடும்ண்ணே. சரி, கால் வந்துட்டுவான். நீர் பால். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் கடைக்கு எதிர்த்தாப்புல அடுத்த தெருவில் ஒரு கோயில் இருக்கு. என்ன? அந்த அம்மாவை போய் கேட்டேன். 1.25 ஆண்டுகளாக உனக்கு சனி பகவானுடைய தோஷம் இருக்கு. ஒரு பக்கத்து காலு அடிக்கடி உழையுதுன்னு உதறிக்கிட்டே கிடப்பியான். ஆனால் இப்போ உனக்கு நஷ்டங்கள் வந்து கடையை மூடவா நடக்கவா அப்படிங்கிற குழப்பத்தில் நீ வேதனைப்பட்டிருக்க. இல்லை வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்குமா? இந்த நிலைமைகள் இருக்கு. இப்போ உனக்கு தொழிலவே நடத்தி தர, நீ ஏமாற மாட்டேன். கால் ஒன்றுவா. அதேமாரி என் பேர் உள்ள கர்மசாமியை நீ விரும்பி கும்பிடுறியாம்லா? இந்தா வெற்றியாக்கி தரேன். நான் கொடுக்குற கனியை கடையில் வை. சனவசியம் பணவசியம் வாங்க. வெற்றி அடைவா. சென்று வா. கர்மசாமிக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று தன் பிள்ளைக்கு கேட்டு வந்தவர்கள் யாரு? நாராயணா என்னும் பாராயணம்.
அக்கா பெருமாள் கோயில் எங்கக்கா இருக்கு? பக்கத்தில் இருக்கா? அதான் நாராயணா என்னும் பாராயணம்னு திருநாமம் கேட்குது. அதான் கேட்டேன், யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? பையன் உங்க சொல்ல கேட்பானா? எப்போ கேட்டான்? சமீப காலத்தில் கேட்குறான். கால் வந்துட்டாங்க. அப்படியா? என்ன? பாம்பனை மேல் பள்ளி கொண்ட பரந்தாமா, உன் பையனுக்கு கர்ப்பதோஷம் இருக்கு, குழந்தை பாக்கியத்தில் ஜனன தடை இருக்கு, புரியுதா? அதனால மாங்கல்யம் தகுந்தமான விஷயம் 9 மாதங்களாக தள்ளி போய்கிட்டே இருக்கும். இப்படி இந்த நிலைமைகள் இருக்கு. இதை மாற்றி திருமண காலத்தை உருவாக்கி தந்தா போதுங்களா? இந்தா 3:30 மணிக்கு என்னை பார். சரி, காப்பாற்றித்தார், வெற்றி ஆகிக்கிறேன், கவலைப்படாதீங்க. பௌர்ணமிக்கு மோரால் என்னை வந்து பாருங்கள்.